சம் கேசஸ்ல இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து அடிச்சுட்டாரு இல்ல ஹஸ்பண்டோட குடும்பத்துல அடிச்சுட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு உடல்ல ஏதாவது காயங்கள் ஏற்படுறதோ இல்ல ரத்தம் வர்றதோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி உடல் ரீதியாக காயங்கள் ஏற்படுத்தும் போது அவங்க வந்து கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனை அணுகலாம். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஆர் போடுவாங்க. கிரிமினல் கேஸ் இது. அதாவது ஒருத்தரை வந்து உடல் ரீதியாக அவங்கள வந்து தாக்கி அவங்களுக்கு காயங்கள் ஏற்படுது இல்ல அவங்கள துன்புறுத்துறதுங்கிறது வந்து கிரிமினல் கேஸ் அப்படின்னும் போது ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உடனடியாக எஃப்ஐஆர் போடலாம். அதாவது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், அதாவது குடும்ப பிரச்சனைகள்ல உடனடியாக வந்து எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல இருக்கு. அதாவது ஒரு குடும்ப பிரச்சனை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது 7 நாட்கள் வரைக்கும் டைம் இருக்கு. அவங்க வந்து விசாரணை செய்துட்டு உண்மை அப்படின்னா தான் எஃப்ஐஆர் போடணும். இப்போ வந்து இந்த பெண் வந்து இது வந்து வரதட்சணை கொடுமை பண்றாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணலாம்.